அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழ்நாட்டில் புதியதாக பொறுப்பேற்றுள்ள தாவேகா தலைமையிலான அரசின் 2026-2027 ஆண்டுக்கான தமிழக நிதிநிலை அறிக்கை மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சம்பிரதாய அறிக்கையாகத்தான் பார்க்க முடிகிறது. தமிழக அரசின் 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை கொண்ட நிதிநிலை அறிக்கையானது சாமானிய மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தாவேகாவினர் அளித்த தேர்தல் வாக்குறுதிகளான மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உரிமை தொகை, விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி, மகளிருக்கு அனைத்து இடங்களுக்கும் சென்று வர இலவச பேருந்து பயணம், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கவர்ச்சிகர திட்டங்கள் இடம்பெறாமல் போனது மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஏற்கனவே கொண்டு வந்த தாலிக்கு தங்கம், விலையில்லா மடிக்கணினி திட்டம், அம்மா பசுமை இல்லம் திட்டம், பள்ளி மாணாக்கர்களுக்கு மிதிவண்டி வழங்கும் திட்டம், மாணவர் தங்கும் விடுதி, ஏழை பெண்களுக்கு கறவை மாடுகள் ஆடுகள் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட நடைமுறையில் இருந்த பல திட்டங்கள் இன்றைக்கு புதிய பெயரில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிதிநிலை அறிக்கையில் நகர்ப்புற மேம்பாடு மற்றும் கிராமப்புற வளர்ச்சி உள்ளிட்ட பல துறைகள் விடுபட்டுள்ளது. தாவேகா அரசு மாவட்டந்தோறும் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு பிரிவை உருவாக்கிய போதும் தமிழகத்தில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் இன்னும் குறையாமல் இருப்பது வேதனை அளிக்கிறது. வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் என்று அறிவித்த போதிலும் 3 லட்சத்திற்கும் அதிகமான மின் இணைப்புகளில் அதிக மின் கட்டணம் வசூல் மற்றும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் மக்கள் பல இன்னல்களுக்கு நாள்தோறும் ஆளாகி வருவதை சரி செய்ய உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழக அரசு டெண்டர் நடைமுறைகளில் ஒரு சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது. 717 டாஸ்மாக் மதுபான விற்பனை கடைகளை மூடியிருப்பது வரவேற்கத்தக்கது. அதே சமயம் இந்த ஆட்சி பொறுப்பேற்றுள்ள 3 மாதங்களில் 22,000 கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளதும், நடப்பு நிதியாண்டின் இறுதியில் தமிழகத்தின் கடன் சுமை 10,98,768 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரிக்கும் என மதிப்பிடப்பட்டிருப்பது மிகவும் கவலை அளிக்கிறது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு பல்வேறு சவால்கள் நெருக்கடிகள் இருந்தபோதும் நிதி மேலாண்மையை திறம்பட செய்ததோடு தமிழக மக்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களையும் ஒன்றுவிடாமல் நிறைவேற்றியதை இந்நேரத்தில் பெருமையோடு எண்ணி பார்க்கிறேன். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 3 மாதங்களை கடந்துவிட்ட தாவேகா அரசு வரும் காலங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் செயல்பட்டால்தான் மாநிலத்தின் வருவாயை அதிகரித்து நிதி நிலைமையை சீர் செய்ய முடியும். அதே சமயம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் தவறாமல் நிறைவேற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.